முன்னறி தெய்வம் என்று சொன்னவர நீ வாழ்க. தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று சொன்னவர நீ வாழ்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னவர நீ வாழ்க. தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று சொன்னவர நீ வாழ்க. அம்மா 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 அம்மா. ஊனம் என்றாலும் ஊட்டி வளர்ப்பது அம்மாதானுங்க. அடுத்த கையிலும் அன்னமிடுபவள் அம்மாதானுங்க. அவள் கங்கையை விடவும் சிறந்தவளே, அந்த இமயத்தை விடவும் உயர்ந்தவளே. அவள் பெருமையின் விளக்கம் கடல்தானே, உன் வாழ்வின் விளக்கம் அவள்தானே. அன்னையன்றி உலகில் வேறு தெய்வம் இல்லை இல்லை. அம்மா அம்மா அம்மா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொன்னவரே நீ வாழ்க. தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று சொன்னவரே நீ வாழ்க. அம்மா 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 அம்மா. அம்மா, பெத்த தாயை விட சிறந்த தெய்வம் எதுவும் இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் எடுக்கிற எல்லா முடிவும் எனக்கு வெற்றி அமையணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாத்மிகம். என் அப்பனே பெருமாளே, எல்லாரையும் காப்பாத்து. இந்த சுருளி பையில சோசியரை கூட்டிட்டு வாடான்னு சொன்னேன், இன்னும் காணுமே. ஏமா, உங்க வீட்ல சன் டிவி ஸ்டார் டிவி கனெக்ஷன்லாம் இல்லையா? சன் டிவி ஸ்டார் டிவியா? எதுக்கு? அது இருக்குன்னு நினைச்சுதானே வேலைக்கே வந்த. ஏண்டி, நீ என்ன வேலைக்கு வந்தியா சன் டிவி பார்க்க வந்தியா? ஆள பாத்தியா, துணி எடுத்து போட்டாலாம் தொட. உங்களுக்கெல்லாம் கொழுப்பு தான். அம்மா அம்மா அம்மோ, என்னப்பா? ஜோசியரை கூட்டு வந்திருக்கேன். அவரை உட்கார சொல்லு, தவார வாங்க. அம்மா இப்ப வந்து வரட்டும் வரட்டும். பஞ்சாங்கத்தை எடுத்து வெளியே வைங்க. சோசியரியவா? வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நோட்டை கொடுத்து பாருங்க, பின்னுவாரு. அப்படியா? இந்தாங்க, இதான் என் பையனோட சாதகம். பையன் குணம் எப்படி, நான் பார்க்க போற பொண்ணை மாட்டேன்னு சொல்லாம கல்யாணம் பண்ணிக்குவானா, அவன் கல்யாணம் எப்ப நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. நான் உங்களுக்கு காப்பி எடுத்துட்டு வரேன். இவ சாதாரண ஆள் இல்ல, கன்னி ராசிக்காரன். பொம்பளை பிள்ளைய பார்த்தா போதும் காத்தா பறப்பான். சரிதானே? ஐயோ, 100க்கு 100 சரி ஜோசியரு. அக்கம் பக்கத்துல சேலைய காய போட்டாலே தவிடுறான். ஏதோ தெரியாதனமா அவன் வீட்டு மொட்டை மாடல நான் தங்கிட்டேன். அவன் அழிச்சாட்டையும் தாங்க முடியல. எப்படியாவது என்கிட்ட சொன்ன உண்மைய
அந்த அம்மாவை கூப்பிட்டு அப்படியே புட்டு புட்டு வச்சிருங்க. அதுக்காகத்தான் நான் உங்களை கூட்டி வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் ஜாதகத்துல போய் சொன்னதே கிடையாது. நோட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுவேன். என்னடி சவுண்டு? உங்க புள்ள போட்டோல இருந்து கண்ணடிக்கிறாரு. கண்ணடிக்கிறானா? ஏண்டி போட்டோல இருக்கிற எம்மாக உன்னை பார்த்து கண்ணடிக்கிறானா? உடம்பு எப்படி இருக்கு? வண்டமை தாஞ்சு விடுவாஞ்சு. அப்புறம் மொட்டங்களோட தெரிய வேண்டியதான். ஆமா, மனசு அங்கங்க அலைய விடாம ஒழுங்கா வேலையை பாரு. இந்தாங்க சோசியல காப்பி. ஓஹோ, நானா உடம்பு மதம் எடுத்து போய் திரியிறியா? நீ இல்லடி, என் மகனை பத்தி எவனா இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தை தப்பா பேசினா நாக்கு இழுத்து வச்சு. நீங்க குடிங்க சோசியரையா, நான் அவளை சொன்னேன். சீமை சித்துராங்கி நாட்டு முள்ளு வாங்கி நேத்து வேலைக்கு வந்த சிரிக்கி, உனக்கு என் மகனை பத்தி என்னடி தெரியும்? நீங்க சொல்லுங்க சோசியரையா, என் பையனை பத்தி சொல்லுங்க. இனிமே உங்க பையனை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம். கேட்டுக்கடி கேனச்சிருக்கி, நீங்க சொல்லுங்க ஐயா. அடிக்கடி உங்க பையனை 10-20 பேர் துரத்திக்கிட்டே இருப்பாங்க. என் பையனை துரத்துவாங்களா? எதுக்கு? அது வந்துப்பா, உங்க பையன் மேல அப்படி ஒரு ஈடுபாடு. இவர் செய்யற செயல் பிடிச்சு போகுது. அவங்க கண்ணுல சிக்கினாரு, கண்ணா பின்னாடி திட்டிடுவாங்க. திட்டுவாங்களா? என் பையன் எதுக்கு திட்டுறாங்க? ஏய், வீடியோ கடையில ஒளிஞ்சுக்கிட்டா விட்டுருவோமா? வெளியே அனுப்புங்கடா. ஏய், அது அவன் கடைப்பா. யோ, எவன் கடையா இருந்தானயா? தப்பு தானயா? ஏய், வெளியே அனுப்புங்கடா. அவன் என்ன தப்பு பண்ணா? அவன் பண்ண காரியத்தை வெளியே வேற சொல்லணும்ன்றியா? அவன் உடம்ப பிடிக்கிற புடியில நீயே தெரிஞ்சுக்குவ. வெளியே அனுப்பியா? ஆளை வெளியே அனுப்புறேல கடையை நாசி பண்ணிட்டுமா? தலைவா, இப்ப நீ வாரியா இல்ல நான் கடையை விட்டு ஓட்டுமா? வணக்கம் பெற்றோர்களே, அண்ணன்மார்களே. பாத்தீங்களா ஐயா, செய்யறதையும் செஞ்சுட்டு மீட்டிங்ல வணக்கம் சொல்ற மாதிரி சொல்றான். அப்படி என்னையா செஞ்சாவன்? ஏய், நான் என்ன செஞ்சேன்னு தெரியாம இந்த விரட்டுனீங்க? என்ன பண்ணான்னு சொல்லுங்க, பைசல் பண்ணிடுவோம். யோ, ரோட்ல போறவன் மூடிக்கிட்டு போக வேண்டியதானயா? என் பொண்டாட்டிய கிஸ் அடிச்சுட்டான்யா. யோ, ஒட்டையா கிஸ் அடிச்சுன்னு சொன்னேன் எப்படியா? பிரதர்ஸ், ஆக்சுவலா என்ன இருந்துச்சுன்னா, இவன் பொண்டாட்டி குழந்தைக்கு சோறு விட்டுட்டு இருந்தது. குழந்தை நல்லா கொழுகோடு இருந்தது. பொண்டாட்டில குழந்தை நல்லா இருக்குன்னு முத்தம் கொடுக்கலான்னு போனேன். குழந்தை ஸ்லிப் ஆயிடுச்சு, பொண்டாட்டி முத்தத்தை வாங்கிட்டாங்க. இது ஏன் தப்பா? இவன் சொல்றதை நம்பாதீங்க, பயங்கரமான ஆளு. முந்தா நாள் என் பொண்ணு பம்பு செட்ல குளிக்கும் போது கட்டி முடிச்சுட்டாயா. நான் கட்டி முடிச்சுதான் இன்னைக்கு கேட்க வந்துட்டாயா? யார் அவன்? இந்தியன். நான் இல்லன்னு சொல்லலையே. அங்கிள், உங்க பொண்ணு பம்பு செட்ல குளிச்சுட்டு ஈரத்தோட வந்துச்சு. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. பின்னாடி கிணறு. ஒரு இளைஞன் பார்த்து சும்மா இருக்க முடியுமா? சக்குன்னு இடுப்புல கை போட்டு காப்பாத்திட்டேன். இது ஒரு தப்பா? அது எப்படியா? ஸ்லிப் ஆகுற இடத்துல எல்லாம் நீ இருக்க? அதுக்கெல்லாம் ஒரு லக் வேணுங்க. ஐயோ, சைக்கிள்ல பிரேக் பிடிக்கல. யாராவது காப்பாத்துங்க. சைக்கிள்ல பிரேக் பிடிக்கல. யாராவது வாங்க. யோ, இந்த பொண்ணு இப்ப ஸ்லிப் ஆக பாச்சு. யாருக்காவது இதை காப்பாத்தணும் என்ன வந்துச்சா? எனக்கு தான் வந்துச்சு. ஏன்னா எனக்கு தான் ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தி. ஏண்டி மங்கம்மா, இருக்கிற சொத்து பத்து எல்லாம் என்னோடது. புருஷன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம துறக்கிற கம்பெனி அத்தனை உன்ற பேர்லயும் உன்ற பொண்ணு பேர்லயுமே துறக்கிற. கேட்கறதுக்கு ஆள் இல்லங்கிற திமிரு தெனா வெட்டிடி உனக்கு. இந்த பாரு மங்சே, பொண்டாட்டிகளை பார்த்தா நடுங்கிற பரம்பரை இல்லடி எங்க பரம்பரை. எங்க அப்ப தாத்தனுக்கு தாத்தா எல்லாருமே அவன் பொண்டாட்டிகளை பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருந்தானுங்களாக்க. ஏதாவது பேசினாளுங்க நீ என்றானா என்றகிட்டே ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கேன். அதனடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற, நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. இருங்க வச்சுக்கிறேன். இந்த பாரு, இந்த சிரிப்பு எத்தனை நாளைக்கு நானும் பார்க்க தாண்டி போறேன். பாரு பாரு. என்னையா அங்க? உங்க போட்டோவை பார்த்து கண்டபடி திட்டிட்டு இருக்காரு. ஐயோ, வந்துட்டாள. யோ, என்னையா போட்டோ பார்த்து புலம்பிட்டு இருக்க? ஐயோ, புலம்புல மங்கம்மா, பாராட்டு வாழ்த்து. உம்மாறு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல, அதத்தான் போட்டோல பார்த்து. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. போட்டோ பாத்துக்கிட்டே வாய்க்கு வந்தபடி திட்டி இருப்பேன். இப்படி பின்னாடி பேசி பேசியே உடம்பு வளர்த்துக்கிட்டேன். என்ன மங்கம்மா, உன்னை கல்யாணம் கட்டின நாள்ல இருந்து உன்னை கேட்காம ஏதாவது பண்ணி இருக்கிறனா? ஒரு அவன்ஸ் பால் குடிக்கிறதா இருந்தா கூட உன்னை கேட்டுத்தானு குடிப்பேன். இந்த லட்சணத்துல மூக்குக்கும் வாய்க்கும் நடுவுல இவ்வளவு பெரிய மீச வேற. என் மீசைய பத்தி நீ பேசாத. ஆம்பளை சிங்கண்டினா என் மீசைய பத்தி பேச உனக்கு யோக்கியதையே கிடையாது. ஐயா, நான் இல்ல மங்கம்மா, வாட்ச்மேன் குரல் மாதிரி தெரியுது.
சம்பள பணம் பூராத்தையும் உங்ககிட்ட அழுவேன். 7 நாளைக்கு 7 to 14 சினிமா பார்த்து விட்டு இப்ப காய்கறி வாங்க, புடலங்காய் வாங்க, மீன் வாங்க காசு கேட்டா நான் எங்கடி போவேன்? ஏயா தினம் 50 100 செலவு பண்ணி தண்ணி அடிக்கிற. நான் சினிமாக்கு போறதா உன் நொல்ல கண்ணுக்கு தெரியுதாக்கும். இத பாரு, மறுவாதியா சம்பள பணத்தை பூரா கொடுத்தாதான் உனக்கு வீட்டுல சோறு. புரியுதா? நான் ஆம்பளை 1000 செலவு பண்ணுவேன். நீ பொம்பளை, அத பத்தி எல்லாம் கேட்க கூடாது. பணம் இல்லைன்னு சொன்னா உனக்கெல்லாம் எதுக்கே மீசின்னு கேட்கற இல்ல? இப்படி திட்டிட்டு இருக்கா? யாரு அந்த பொம்பளை? அது அவன் பொண்டாட்டி உழைச்சு சம்பாதிக்கிறானல்ல, அந்த துணிச்சல்ல பேசுறான். உழைச்சு சம்பாதிச்சா ஆம்பளைங்களுக்கு துணிச்சல் வந்துடுமா? வந்துடக்கூடாது மங்கம்மா. யோ வாட்ச்மேன், அம்மா வாயா இங்க. வந்துறியா? போது விடுறா, நாளைக்கு என்ன அவன் பொண்ணா பார்க்க போறா? என்னமோ பேரன் லவ்லி பவுடர் எல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்கா. மன்னிச்சுக்குங்க. போதும், அவனை கேட்டுக்கு அனுப்பு. சேச்சே, என்னதான் பணம் இருந்தாலும் என் ஆத்தாளுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. ஆத்தாடா அவ வாட்ச்மேன்னா இவங்க வீட்டுக்கு இழுக்கிறியா? வேலைக்காரன் தான் ஒத்துக்கிறேன். அதுக்காக ஒரு ஆம்பளைன்னு கூட பார்க்காம மீசை எடுத்து வச்சுட்டாளே. ஒரே ஒரு நாள் இந்த நாட்டை ஆள்ற பிரதம பதவியை என்கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கீங்க, மொத வேலையா எங்க ஆத்தா மங்கம்மாவ மிஷின் கண்ணால போட்டு தள்ளிடுவேன். என்ன சாமி, நான் சொல்றது கேக்குதா? கேக்குது. அத்தா, நீங்களா? எப்போ வந்தீங்க? அர்ச்சனை ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். ஆமா, சாமி கிட்ட எல்லாருக்கும் நல்ல புத்திய கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டேன். அப்படியா? ஆமாண்டா புறம்போக்கு, உன்னெல்லாம் என் புருஷன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குடா. போட்டு கொடுக்கற பொழப்பு ஒரு பொழப்பாடா. அப்படியே கம்பிய காய வச்சு வாயில ஒரு இழுப்பு இழுத்தன்னு வச்சுக்க. என்ன என்ன புருஷனை திட்டுறியா? ஐயோ, உங்களை போய் திட்டுவேனா? நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நல்ல ஒத்திக்கிறாத. எத்தனை நாளைக்கு தான் அப்படி ஒத்திக்கிடுவீங்க? ஏண்டி, உங்க அம்மாவை திட்டினது எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நடிக்கிறியா? பெத்த தாயை விட வேலைக்கார நாய் பெருசா போச்சா? புடுறி கைய. எதுக்கு? 2 கையும் சேர்த்து புடுறி. மந்திரகாளி, விடுறி கைய. அத்தை, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நீங்க வாட்ச்மேனுக்கு மீசை எடுத்தீங்கல்ல, அது தப்புன்னு கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, நீங்க திமிர் பிடிச்சவளா அடங்காப்படாரியா. உங்களுக்கு மொட்டை அடிச்சே தரணும்னு சொல்றாத்த. மங்கம்மா, உனக்கு மொட்டை அடிச்சா நீ பூ வைக்க முடியாத. நீங்க வாய மூடுறீங்களா? சரி. ஏண்டி அப்படியா சொன்னேன்? என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடி. மாப்பிளைய பாத்தியா? எவ்வளவு சின்சியரா, எவ்வளவு பணிவா இருக்காரு. அவரு புத்தியில ஒரு கால்வாசி கூட உனக்கு வரலையேடி. இத பாரு, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் மொட்டை மாடியில மிளகாயா நீயும் காயணும். அதான் உனக்கு தண்டனை. போடி. மொட்டை அடிப்பழம் மொட்டை. அப்ப புத்தி அப்படியே வந்திருக்கு. அப்படி சொல்லுங்க.